Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அத்திவாக்கம் பகுதியில் அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை மற்றும் பூத் ஏஜென்ட்டுகளுக்கான அறிமுக கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறுவாக்கம், அத்திவாக்கம், சத்திரம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் இருந்து வந்திருந்த கழக நிர்வாகிகளுக்கு பாக முகவர்கள் அறிமுகம் செய்யப்பட்டது. பின்னர் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் ஆலோசனை வழங்கினார். இதில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம், ஸ்டாலின் மக்களிடம் பொய்யை கூறி வாக்குகளை பெற்று முதலமைச்சர் ஆகியுள்ளார் என குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப கணேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த அரும்பாக்கத்தில் அதிமுக பூத் கமிட்டி கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி, திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தினம்தோறும் நடந்து கொண்டே இருப்பதாக குற்றம் சாட்டினார். இதையடுத்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் நடைபெறவுள்ள இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மண்டல மாநாடு பந்தல் அமைக்கும் பணியை அதிமுக கழக நிர்வாகிகள் நேரில் ஆய்வு செய்தனர். அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் வேலூர் மண்டல மாநாடு வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்காக பந்தல் அமைக்கும் பணி நடைபெற்றது. இந்த பணியினை அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, வேலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் SRK அப்பு, வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் வேலழகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். அப்போது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். சென்னை புறநகர மாவட்ட கழக சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி பெருங்குடியில் அதிமுக கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. சென்னை புறநகர மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் குறித்து பகுதி செயலாளர், வட்ட செயலாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பிற அணி செயலாளர், ஒன்றிய பகுதி, நகர கழக செயலாளர்கள், வட்ட கழக செயலாளர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் தெற்கு மாவட்ட புரட்சி தலைவி பேரவை சார்பில் புரட்சி தலைவியின் பிறந்தநாள் விழா குறித்த ஆலோசனை கூட்டம் நெய்வேலியில் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளரும் கடலூர் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புரட்சி தலைவியின் 77வது பிறந்தநாள் விழாவில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கி சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் திமுக ஆட்சியில் நடைபெறும் பாலியல் குற்றங்களை கண்டித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் வண்டலூர் ஊராட்சியில் அதிமுக சார்பில் கிளை கழக உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வண்டலூர் ஊராட்சியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் களப்பணியாற்றுவது குறித்து ஆலோசனை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.